செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொளின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பால்வாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்போம். வருகின்ற சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே 1/5/2024 புதன்கிழமை திருக்கணித பஞ்சாங்கப்படி 17:50 நாழிகைக்கு, அதாவது பகல் 1 மணிக்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம். அதே தினமே வாக்கியப்படியும், பொதுவாக வாக்கியத்திற்கும் திருக்கணித்துக்கும் 3 மாதம் 6 மாதம் இடைவெளி வரும். ஆனால் இந்த முறை ஒரே நாளில் திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் ஒரே நாளில் குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. வாக்கிய பஞ்சாங்கப்படி அதே சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே 1/5/2024 புதன்கிழமை மாலை 22:22 நாழிகைக்கு, அதாவது மாலை 5:20 குருவானவர் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அதாவது திருக்கணிதப்படி பகல் 1 மணிக்கு, வாக்கியப்படி மாலை 5:20 குரு பேச்சு நடக்க இருக்கிறது. இந்த குரு பேச்சு மிக மிக அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் குரு பேச்சுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டும் என்றால், பொதுவாக குரு பகவான் ஜீவகாரகன் என்று போற்றப்படுகிறார். இருக்கின்ற கிரகங்களிலேயே மிகப்பெரிய கிரகம் குரு கிரகம். குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுவார்கள். குரு என்றால் பொதுவாக தெய்வ பலத்தை குறிக்கிறது, குரு பலத்தை குறிக்கிறது, முன்னேற்றத்தை குறிக்கிறது, மங்களகரமான காரியங்களை குறிக்கிறது. ஆகவே குரு பெயர்ச்சி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் ஜீவகாரகன். நம்முடைய ஜீவன் சந்தோஷமாக இருப்பதற்கு குருவுடைய அருள் மிக மிக அவசியம். ஆகவே குரு பெயர்ச்சி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த குரு பெயர்ச்சி என்பது வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி அதே தினம் திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் நடக்க இருக்கிறது. இந்த குரு பகவான் ஒரு வருடம் இந்த குரு பெயர்ச்சி நடக்கிறது. ஒரு வருடத்திற்கு அதே ராசியிலே குரு பகவான் இருக்கிறார். நடுவில் வக்கரமும் இருக்கிறது, அஸ்தமனமும் இருக்கிறது. வக்கரம் அடைந்தாலும் அந்த குரு பகவான் வேறு ராசிக்கு போவது கிடையாது. ஆகவே வருடம் முழுவதும் ஒரே பலன்தான் நடக்கும். வக்கரம் என்று வரும்போது சிறிது அதிகமான நற்பலன்களோ தீய பலன்களோ நடக்கிறதால் சிறிது அதிகமாக நடக்குமே தவிர குரு ராசி மாற்றம் என்பது கிடையாது. ஒரே ராசியில்தே வக்கரமடைந்து அதே ராசியிலே இருக்கிறார். ஆகவே வக்கரமடைந்தாலும் குரு பெயர்ச்சியில் பெரிய மாற்றம் இருக்கிறது. அந்த வக்கர நேரம் என்பது, குரு வக்கரம் என்பது அக்டோபர் 9ஆம் தேதி வக்கரமடைகிறார். அக்டோபர் 9ஆம் தேதி புதன்கிழமை அன்று வக்கரம் ஆரம்பித்து 4/2/2025, அதாவது அடுத்த பிப்ரவரி 4ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். ஆக இந்த வக்கரம், பொதுவாக வக்கரம் 5 மாத காலம் வக்கரமாக இருப்பார். இந்த வக்கரமாக இருந்தாலும் வேறு ராசிக்கு போகவில்லை. ஆகவே அதே ராசியில் இருப்பதனால் அதே ராசி பலன்கள் தான் நடக்குமே தவிர, வக்கரம் அடைந்து விட்டார் என்பதற்காக அதற்கு முந்தின ராசி பலன்கள் என்று நடக்கும் என்று நினைப்பது தவறான ஒரு விஷயம். ரிஷபராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள்: கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகஷம் 1, 2 இந்த பாதங்களை பிறந்த ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் குரு பெயர்ச்சியின் மூலமாக 1/5/2024 முதல் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இதுவரை உங்களுக்கு அபரிமிதமான செலவுகள் இருந்தது. அந்த செலவுகளை ஈடு கொடுப்பதற்காக, ஓரளவு நன்மைகளை பெறுவதற்காக குரு பகவான் உங்கள் ராசிக்கு வருகிறார். இதுவரை நீங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கும் பூஜைகளுக்கும் இனிமேல் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ பலம் இனிமேல் கூடுகிறது. உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் லாபாதிபதியும் அவர்தான். ஆகவே அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் குரு ஒரு பூர்ண சுபகிரகம். உங்கள் லக்னத்திற்கு அவர் கெட்டவராக இருந்தாலும், அதாவது ரிஷப லக்னத்துக்கு குரு கெட்டவர் என்று பொதுவாக சொன்னாலும், இந்த கோச்சாரத்தை பொறுத்தவரை குரு பகவான் என்பவர் ஒரு பூர்ண சுபகிரகம். ஆகவே இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக இதுவரை இருந்த செலவினங்கள் தீர்ந்து இனிமேல் ஓரளவு வருமானங்கள் உங்களுக்கு ஆரம்பிக்கும். இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். 5ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்வையிடுவதன் மூலமாக இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ ரீதியாக மருத்துவ உதவியின் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
பூர்வ புண்ணிய சொத்துக்கள் ஏதாவது விளங்கம் இருந்தால் அதை உட்கார்ந்து பேசி அதை தீர்த்து கொள்ளும்படியாக சூழ்நிலைகள் உருவாகும். புத்திசாலித்தனமாக இனிமேல் செயல்பட்டு அதை நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தடைகள் ஓரளவு நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு முக்கியமாக தெய்வ வழிபாடு மிக முக்கியம். அடுத்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்வையிடுவதனால் மனைவியின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும், கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். உங்களுக்கு குருபலம் இல்லாவிட்டாலும் வரக்கூடிய பெண்ணுக்கு குருபலம் இருந்தால் அந்த பெண்ணின் யோகத்திலே உங்களுக்கு திருமணமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே உங்கள் தந்தையாருக்கு இதுவரை இருந்த ஆரோக்கிய குறைவுகள் நீங்கி அவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. புது தொழில் முயற்சிகள் நீங்கள் இந்த குரு பேச்சின் மூலமாக செய்யலாம். புது தொழில் முயற்சிக்கான பண விஷயத்திலே உங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைபாடுகள் நிவர்த்தியாகும். வேண்டிய கடன் தொகைகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய தொழில் முயற்சிகளை வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் சரியான மருத்துவம் கிடைத்து அதன் மூலமாக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் ஒருவேளை குழந்தைகள் கருத்தரித்தால் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இந்த ரிஷபராசியிலே பிறந்து கருத்தரித்த தாய்மார்கள் வெளியூர்களுக்கு செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெளியூர்களுக்கு செல்லும் போது இரவு நேர பயணங்களை தொடராமல் இருப்பது நல்லது. முடிந்தவரை ரிஷபராசியில் பிறந்து பெண்கள் கருத்தரித்தால் அவர்கள் வெளியூருக்கு செல்லாமல் இருப்பது நல்லது. இருக்கின்ற இடத்துல இருப்பது மிகவும் சிறப்பானது. பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசும்போது சிறிது எச்சரிக்கையாக பேச வேண்டும். தேவையற்ற வாதங்களை தவிர்த்தாலே உங்களை தேடி அந்த சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவர்கள் நல்ல முயற்சியுடன் படித்தால் நிச்சயமாக வெற்றியை பெற முடியும். எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்காக நண்பர்களுடன் நீங்கள் கலந்து ஆலோசிப்பதை விட நீங்கள் முயற்சி செய்து நீங்கள் படியுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. பரீட்சைக்கு அருகில், அதாவது தேர்வு எழுதுவதற்கு பக்கத்திலே நீங்கள் மற்ற மாணவர்களுடன் கலந்து உரையாடும் போது அவர்கள் சமயத்தில் சில குழப்பங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே குழப்பத்திற்கு நீங்கள் அடிபணிய வேண்டாம். நீங்களாக முயற்சி செய்து நீங்களாக படியுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. கடும் முயற்சியில் நீங்கள் படித்தால் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். முயற்சி இல்லாவிட்டால் பெரிய மதிப்பெண்கள் பெற முடியாது. இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு குருபலம் இல்லாவிட்டாலும் தெய்வ பலத்தின் மூலமாக, தெய்வ பிரார்த்தனையின் மூலமாக வரக்கூடிய பெண்ணுக்கோ அல்லது ஆணுக்கோ குருபலம் இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் கைகூடும். தெய்வஸ்தல யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு தாத்தா பாட்டி போன்றவர்கள் மூலமாக ஆதாயம் இருக்கிறது. அவர்கள் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். அதன் மூலமாக நல்ல லாபத்தை அடைவீர்கள். முக்கியமாக உங்கள் ராசிக்கு 9 கூடிய சனி பகவான் இப்பொழுது 10ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியில் குருபகவான் இருப்பதனால் தந்தை தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். தந்தையின் மூலமாக அனுகூலத்தை அடைவார்கள். அதன் மூலமாக சிறப்பை அடைவீர்கள். தந்தை தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் தந்தையுடன் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்து நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். இந்த வருஷம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். எவ்வளவு வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து அந்த வேலைப்பளுவை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். விரைவில் உங்களுக்கான ஊதிய உயர்வு உங்களுக்கு காத்திருக்கிறது. தொழிலதிபர்களுக்கு புதிய முயற்சிகளை செய்யலாம். அதற்குரிய பண வருவாய் உங்களுக்கு கிடைக்கும். விவசாயிகள் ஓரளவு நல்ல மகசூலை பெறுவார்கள். காலநிலை அறிந்து மற்றவர்கள் எப்படி பயிரிடுகிறார்கள் என்று பார்த்து நீங்கள் பொறுமையாக பயிரிட்டால் நல்ல லாபத்தை பெற முடியும். இல்லத்தரசிகளுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருப்பதனால் இதுவரை உங்கள் கணவன்மார்களுக்கு ஏதாவது நோய்கள் இருந்தாலும் நிச்சயமாக நோய் நொடிகளுக்கு சரியான மருத்துவம் கிடைத்து உங்களுடைய கணவர் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார். இல்லத்தரசிகளுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. அவர்கள் தொழில் செய்ய விரும்பினாலும் தொழில்துறையிலே லாபம் கிடைக்கும். ஆரம்பத்தில் எல்லா காரியங்களும் தடைகள் ஏற்படும். முதல் முயற்சி தடை ஏற்பட்டாலும் இரண்டாவது முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. பொதுவாக ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது கருத்தரிப்பின் போது எச்சரிக்கை தேவை. ஏனென்றால் 5ஆம் இடத்தில் கேது என்பது கரு களைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே பிரயாணங்களை ஏற்கனவே சொல்லியபடி தவிர்ப்பது நல்லது.
10ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது தொழில்துறையில் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் முதலில் தோல்வி ஏற்படுவதை போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். ஆனால் 2வது 3வது முறை முயற்சி தொடர்ந்து செய்தால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த குரு பயிற்சியின் மூலமாக நீங்கள் ஓரளவு நன்மைகளையே அடைவீர்கள். இந்த வருஷம் குரு பயிற்சியின் மூலமாக 70% நன்மைகளை நீங்கள் அடைய முடியும். இந்த வருஷம் பரிகாரமாக தொழில்துறையிலே நல்ல விருத்தி பெறுவதற்காக, நல்ல ஆரோக்கியத்தை பெறுவதற்காக முருகப்பெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அதுவும் முக்கியமாக திருச்செந்தூர் முருகனை வியாழக்கிழமை என்று தரிசனம் செய்துவிட்டு வெள்ளிக்கிழமை ஸ்ரீரங்கம் வந்து ஸ்ரீரங்கம் பெருமாளை வணங்குவது மிகவும் சிறப்பானது. என்றால் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரனுடைய சேத்திரம் என்பது ஸ்ரீரங்கம். ஆக குரு ராசியில் இருப்பதால் குருவுக்கு சேத்திரம் என்பது திருச்செந்தூர். வியாழக்கிழமை திருச்செந்தூர் தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு வெள்ளிக்கிழமை ஸ்ரீரங்கம் தரிசனம் செய்துவிட்டு நேராக வீட்டிற்கு வாருங்கள். இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவார்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு தெய்வ வழிபாட்டின் மூலமாக, பரிகாரத்தின் மூலமாக திருமணம் கைகூடி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் நல்ல நேரம் பார்த்து செய்யுங்கள். அந்த நல்ல நேரம் என்பது நம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி நல்ல நேரப்படி நீங்கள் காரியங்கள் செய்தால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆக குரு பயிற்சி ரிஷபராசியில் பிறந்தவர்கள் 70% நன்மையும், தெய்வ வழிபாட்டின் மூலமாக நல்ல நேரத்தில் நல்ல காரியங்களை செய்வதன் மூலமாக வெற்றியும் கிடைக்கும், சந்தோஷத்தை அடையும். எல்லா வளங்களும் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன்.